எதிர்காலத்தை கணிக்கும் ஜப்பானிய மங்கா கலைஞரான ரியோ தட்சுகி வரும் ஜூலையில் ஜப்பான் ஒரு பேரழிவை சந்திக்கும் என கணித்து பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். ஏற்கனவே பல சம்பவங்களை துல்லியமாக கணித்தவர் என்பதால் அவரின் இப்புதிய எச்சரிக்கை சுற்றுப்பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே பரவலான கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 2011 தொகுக்கு பூகம்பம், 1995 கோப் நிலநடுக்கம், இவ்வளவு ஏன் பிரிட்டன் பாடகர் ஃப்ரெடி மெர்க்குரியின் மரணம் போன்ற முக்கிய நிகழ்வுகளை கூட அவர் முன்கூட்டியே துல்லியமாக கணித்து கூறியதாக கூறப்படுகிறது. எனவே அறிவியல் ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் பலர் அவரது கணிப்பை நம்பகமானதாக கருதுகின்றனர். 70 வயதாகும் தட்சுகி முதலில் தனது கணிப்புகளை 1999 த ஃபியூச்சர் ஐசோ எனும் புத்தகத்தில் வெளியிட்டார். இந்நிலையில் தனது புத்தகத்தின் திருத்தப்பட்ட 2021 பதிப்பில் 2025 ஜூலையில் ஜப்பானுக்கு அருகில் கடலுக்கடியில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தட்சுகி குறிப்பிட்டுள்ளார். 2011 ஏற்பட்டதை விட 3 மடங்கு பெரிய சுனாமியை அது ஏற்படுத்தும். மேலும் கடல் நீரும் கொதிக்கும் என அவர் கூறியுள்ளார். கடல் நீர் கொதிக்கும் என தட்சுகி கூறியது கடலுக்கடியில் எரிமலை வெடிப்பு ஏற்படும் என்பதைத்தான் என பலர் யூகிக்கின்றனர். இதனிடையே தட்சுகியின் இந்த கணிப்பால் சுற்றுலாத்துறை பாதிப்பை உணரத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக ஹாங்காங்கில் உள்ள சுற்றுலா நிறுவனங்கள் அண்மைய ஈஸ்டர் விடுமுறை நாட்களில் ஜப்பானுக்கான முன்பதிவுகளில் 50 விழுக்காடு வரை சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றன. தட்சுகிவின் கணிப்பால் சுற்றுப்பயணிகள் அதிக எச்சரிக்கையோடும் குழப்பத்தோடும் தங்கள் பயண திட்டங்களை ஒத்திவைக்கிறார்கள் அல்லது ரத்து செய்கிறார்கள். அண்மையில் நில அதிர்வு நடவடிக்கைகள் காரணமாக விழிப்புடன் இருக்குமாறு டோக்கியோவில் உள்ள சீன தூதரகம் கடந்த மாதம் எச்சரிக்கை விடுத்ததும் இங்கு கவனிக்கப்படுகிறது. இதையடுத்து சமூக ஊடகங்களில் #July 2025 prediction போன்ற ஹேஷ்டேக்குகளின் கீழ் பதிவுகள் அதிகரித்துள்ளன.